சரவணபவ். இந்த உலகில் தீமை அதிகரிக்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட தெய்வம் அவதரிக்கிறது. அந்த தெய்வ அவதாரங்களில் வீரத்தின் வடிவம், கருணையின் உருவம், அருளின் பேரொளி அவரே முருகப்பெருமான். இன்றைய இந்த பக்தி காணொளியில் முருகன் தெய்வானை திருமணத்தின் அழகிய தெய்வீகமான ஆழமான கதையை முழுமையாக கேட்கப் போகிறோம். இந்த திருமணம் ஒரு கல்யாணம் மட்டுமல்ல, வீரத்துக்கும் அருளுக்கும் இடையேயான தெய்வ சங்கமம். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் உலகங்களையும் அச்சுறுத்தினான். தேவர்கள் யாகம் செய்ய முடியவில்லை, முனிவர்கள் தவம் செய்ய முடியவில்லை. பூமியில் தர்மம் குலைந்தது. அழுகுரலோடு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டினர். தீமையை அழிக்கும் சக்தி வேண்டும், எங்களை காக்க ஒரு தெய்வ வீரன் வேண்டும். அந்த பிரார்த்தனை சிவபெருமானின் கருணையை தொட்டது. சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகள் எழுந்தன. அந்த தீப்பொறிகள் சரவண பூங்காவில் விழுந்தன. அங்கே தோன்றினார் 6 முகங்களுடன், 12 கரங்களுடன் வேலேந்திய மகாவீரன் முருகன். பார்வதி தேவி தன் அன்பால் அந்த 6 முகங்களையும் இணைத்தாள். அன்று முருகன் தேவர்களின் நம்பிக்கையாக பிறந்தார். முருகன் வேல் ஏந்தி போர்க்களம் சென்றார். ஆகாயம் அதிர்ந்தது, பூமி நடுங்கியது. அசுரர்கள் ஒவ்வொருவராக வீழ்ந்தனர். இறுதியில் சூரபத்மன் முருகனின் வேலால் சம்ஹரிக்கப்பட்டான். தீமை அழிந்தது, தர்மம் மீண்டது, உலகங்களும் நிம்மதி அடைந்தன. இந்த வெற்றிக்குப் பின் தேவர்களின் அரசன் இந்திரன் முருகனிடம் வந்து பணிந்தான். எங்கள் உயிரை காத்தீரே சுவாமி, என் வாழ்வின் உயர்ந்த காணிக்கையை உங்களுக்குத் தர விரும்புகிறேன். அவன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். தெய்வானை தேவலோகத்தின் முத்து, அழகில் அப்சரஸ்களை மிஞ்சியவள், பண்பில் லட்சுமியை கூட மிஞ்சியவல்ல. முருகனின் உயிரத்தையும் கருணையையும் கேட்ட நொடியில், அந்திரே கிரேஸ்ட் கருணையையும் கேட்ட நொடியில் அவள் மனம் அவரிடம் சரணடைந்தது. இவரே என் வாழ்க்கை துணை என்று தெய்வானை மனமாற ஏற்றுக்கொண்டாள். தேவலோகம் முழுவதும் விழா கோலம். கந்தர்வர்கள் இசை பாடினர், அப்சரஸ்கள் நடனம் ஆடினர், மலர்கள் மழையாக பொழிந்தன. சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணத்திற்கு வருகை தந்தனர். உலகங்களும் ஒரே குடும்பமாக கூடிய நாள் அது. வேத மந்திரங்கள் ஒலிக்க, அக்னி சாட்சியாக முருகன் தெய்வானை திருமண பந்தத்தில் இணைந்தனர். அந்த நொடி வீரம் அருளாக மாறியது, அருள் அன்பாக மலர்ந்தது. இது ஒரு அரசு திருமணம் அல்ல, இது ஒரு தெய்வ தர்ம திருமணம். திருமணத்துக்குப் பின் தெய்வானை முருகனின் சக்தியாக விளங்கினாள். தேவர்களை காக்க, தர்மத்தை நிலைநாட்ட முருகனுடன் தோள் கொடுத்து நின்றாள். அவள் வீரனின் மனைவி மட்டுமல்ல, கிரீஃபிங் ரீவன் பெட்டர் சேஸ் ஃப்ரீ டேம்ஸ் பேர், வீரத்தின் சக்தி. இந்த பக்தி கதையை மனமாற கேட்ட அனைவருக்கும் முருகப்பெருமான் அருள் கிடைக்கட்டும். ஓம் சரவணபவ. மாதர் ஜன் வேல் வேல் முருகா. ஓம் சரவணபவ். இந்த உலகில் தீமை அதிகரிக்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட தெய்வம் அவதரிக்கிறது. அந்த தெய்வ அவதாரங்களில் வீரத்தின் வடிவம், கருணையின் உருவம், அருளின் பேரொளி அவரே முருகப்பெருமான். இன்றைய இந்த பக்தி காணொளியில் முருகன் தெய்வானை திருமணத்தின் அழகிய தெய்வீகமான ஆழமான கதையை முழுமையாக கேட்கப் போகிறோம். இந்த திருமணம் ஒரு கல்யாணம் மட்டுமல்ல, வீரத்துக்கும் அருளுக்கும் இடையேயான தெய்வ சங்கமம். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் உலகங்களையும் அச்சுறுத்தினான். தேவர்கள் யாகம் செய்ய முடியவில்லை, முனிவர்கள் தவம் செய்ய முடியவில்லை. பூமியில் தர்மம் குலைந்தது. அழுகுரலோடு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டினர். தீமையை அழிக்கும் சக்தி வேண்டும், எங்களை காக்க ஒரு தெய்வ வீரன் வேண்டும். அந்த பிரார்த்தனை சிவபெருமானின் கருணையை தொட்டது. சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறிகள் எழுந்தன. அந்த தீப்பொறிகள் சரவண பூங்காவில் விழுந்தன. அங்கே தோன்றினார் 6 முகங்களுடன்,
12 கரங்களுடன் வேலேந்திய மகாவீரன் முருகன். பார்வதி தேவி தன் அன்பால் அந்த 6 முகங்களையும் இணைத்தாள். அன்று முருகன் தேவர்களின் நம்பிக்கையாக பிறந்தார். முருகன் வேல் ஏந்தி போர்க்களம் சென்றார். ஆகாயம் அதிர்ந்தது. பூமி நடுங்கியது. அசுரர்கள் ஒவ்வொருவராக வீழ்ந்தனர். இறுதியில் சூரபத்மன் முருகனின் வேலால் சம்ஹரிக்கப்பட்டான். தீமை அழிந்தது. தர்மம் மீண்டது. மூவுலகங்களும் நிம்மதி அடைந்தன. இந்த வெற்றிக்குப் பின் தேவர்களின் அரசன் இந்திரன் முருகனிடம் வந்து பணிந்தான். எங்கள் உயிரை காத்தீரே சுவாமி. என் வாழ்வின் உயர்ந்த காணிக்கையை உங்களுக்குத் தர விரும்புகிறேன். அவன் தன் மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். தெய்வானை தேவலோகத்தின் முத்து. அழகில் அப்சரஸ்களை மிஞ்சியவள். பண்பில் லட்சுமியை கூட மிஞ்சியவல்ல. முருகனின் உயிரத்தையும் கருணையையும் கேட்ட நொடியில் அந்திரே கிரேஸ்ட் கருணையையும் கேட்ட நொடியில் அவள் மனம் அவரிடம் சரணடைந்தது. இவரே என் வாழ்க்கை துணை என்று தெய்வானை மனமாற ஏற்றுக்கொண்டாள். தேவலோகம் முழுவதும் விழா கோலம். கந்தர்வர்கள் இசை பாடினர். அப்சரஸ்கள் நடனம் ஆடினர். மலர்கள் மழையாக பொழிந்தன. சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணத்திற்கு வருகை தந்தனர். மூவுலகங்களும் ஒரே குடும்பமாக கூடிய நாள் அது. வேத மந்திரங்கள் ஒலிக்க அக்னி சாட்சியாக முருகன் தெய்வானை திருமண பந்தத்தில் இணைந்தனர். அந்த நொடி வீரம் அருளாக மாறியது. அருள் அன்பாக மலர்ந்தது. இது ஒரு அரசு திருமணம் அல்ல. இது ஒரு தெய்வ தர்ம திருமணம். திருமணத்துக்குப் பின் தெய்வானை முருகனின் சக்தியாக விளங்கினாள். தேவர்களை காக்க, தர்மத்தை நிலைநாட்ட முருகனுடன் தோள் கொடுத்து நின்றாள். அவள் வீரனின் மனைவி மட்டுமல்ல. கிரீஃபிங் ரீவன் பெட்டர் சேஸ் ஃப்ரீ டேம்ஸ் பேர் வீரத்தின் சக்தி. இந்த பக்தி கதையை மனமாற கேட்ட அனைவருக்கும் முருகப்பெருமான் அருள் கிடைக்கட்டும். ஓம் சரவணபவ. மாதர் ஜன் வேல் வேல் முருகா.